வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி வச்சு சூப்பரான இனிப்பு இடியாப்பம், ராகி லெமன் இடியாப்பம் ரெண்டுமே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்லா வளரும் பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, சத்தும் கூட. வாங்க இப்போ இந்த டேஸ்டான ராகி இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ராகி மாவு கடையில் வாங்கினது அது ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம சிகப்பரிசி மாவு, அதுவும் நான் கடையில் தான் வாங்கினேன், அதையும் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரு ஈக்குவல் மெஷர்மெண்ட் அளவு நம்ம எடுத்துப்போம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் வச்சுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு அதையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த 2 மாவும் 1 by 1 போட்டுருவாங்க. போட்டுட்டு நல்லா கரண்டியில் நல்லா அழுத்தி கிளறிக்கலாம். இது போல் அழுத்தி கிளறிட்டு கெட்டியான பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவாங்க. இது இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம நல்லா இது பிசைஞ்சிக்கலாங்க. முதல்ல கரண்டியில் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கிறதால கரண்டியில் நல்லா பிசைஞ்சிட்டு அழுத்தி கிளறிட்டு நம்ம கையிலே அழுத்தி பிசைஞ்சிடலாங்க. இப்போ இடியாப்ப மாவு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இது போல் செய்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இடியாப்பம் செய்கிறதுக்கு இந்த இடியாப்பம் மேக்கர் ஒன்று இந்த இடியாப்பம் அச்சு தான் வச்சுருந்தேங்க. அதை வச்சு நம்ம இடியாப்பம் பிழியலாம். இப்போ இடியாப்பம் அச்சு தட்டு போட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இது உள்ளே போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிழிஞ்சிடலாம். இந்த வேலை புழியறதால நல்லா ஈஸியாகவும் ரொம்ப நல்லாவும் வந்ததுங்க. மெலிசாக நல்லா வந்துச்சு. நல்லா அழுத்தி இப்படி பிழிஞ்சிடலாம். எல்லா குழியிலையும் நம்ம எண்ணெய் தடவிட்டு, இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு பிழிஞ்சிடலாம். இதுபோல் 2 தட்டிலையும் பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த 2 தட்டையும் அது உள்ளே வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் திருவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிடலாங்க. தேங்காய் பால் தயாரித்து எடுத்து வச்சிடலாம். இதில் ஒரு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுட்டு இந்த வெல்லத்தையும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த இடியாப்பம் நல்லா வெந்துருச்சுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இறக்கி வச்சுட்டேன். இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதும் நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து போட்டு வச்சிடலாங்க. இப்போ இது லெமன் வந்து ஒரு அரை மூடி அளவு கட் பண்ணிவிட்டு அதில் ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக இடியாப்பம் எடுத்துகிட்டு தண்ணி கலந்த மோர் எடுத்து நல்லா ஊற்றிட்டு உதுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம்
கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு தாளிச்சிடலாங்க. கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் ஜூஸை கொட்டை இல்லாமல் இதில் வடிகட்டிட்டு இதில் ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் இப்படி வதக்கிட்டு நம்ம உதுத்து வச்சுருக்கிற இடியாப்பத்தை இதில் போட்டு நல்லா கலந்துடலாங்க. இப்போ லெமன் இடியாப்பமும் தயாராகிடுச்சு. நல்லா டேஸ்டான லெமன் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம பாதி லெமனுக்கு எடுத்து வச்சாச்சு, பாதி ஸ்வீட்டுக்கும் நம்ம எடுத்து வச்சிட்டோங்க. இந்த ஸ்வீட்டில் நம்ம இந்த பிழிஞ்சு வச்சுருந்த தேங்காய் பால் மேலே அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. நல்லா ஸ்பூன் வச்சு கொடுத்தா சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் ஸ்வீட் இடியாப்பமும் லெமன் காரத்துக்கு நம்ம லெமன் இடியாப்பமும் நீங்களும் ஒரு தடவை இது போல் செய்து பாருங்கள். சத்தான இந்த ராகி வச்சு ராகியும் சிகப்பரிசி மாவு வச்சு இனிப்பு கார இடியாப்பம் பண்ணி பாருங்கள். வளரும் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, சத்தானது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.